இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாத கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம். ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன், சூரியன், சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் பயிற்சி ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்ராதித்ய யோகம் உருவாகுது, கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி புத பகவான் மிதுனத்திற்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஆனி மாதம் ஆரம்பமாகுது. ஜூன் 29ஆம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா வாழ்க்கையை வளமாக்கி கொள்வாங்க. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் குருவுடன் இணைஞ்சு உங்களின் ராசியை குரு பார்வை படுறதும், லாபாதிபதி சந்திரனின் பார்வை ராசிக்கு அமைகிறதும் கஜகேசரி யோகம் உண்டாகுது. பல ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளை அடிபட்டு கிடந்த நிலை மாறி உங்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதிக அலைச்சல்கள் குறைஞ்சு, வெளியிடம் போகிறது குறைஞ்சு, இருக்கும் இடத்துலையே சகல காரியங்களையும் நடத்தி பார்ப்பீங்க. அரசியலில் உங்களின் செல்வாக்கு மீண்டும் உயரும். நல்ல அரசியல் ஆலோசகராக இருப்பீங்க. பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கும். எதையும் தெளிவாக செஞ்சு முடிப்பீங்க. கருத்துக்களை சொல்வதில் துணிச்சலுடன் இருப்பீங்க. முக்கிய பிரமுகர் சந்திப்பு வளம் பெற செய்யும். அதிகம் பேசுவதை குறைச்சிக்கிருவீங்க. சாதிக்க நினைப்பீங்க. பல விளையாட்டுக்களில் கலந்துக்கிருவீங்க. காலத்தை வீணடிக்காமல் அடுத்தடுத்து செயல்படுவீங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல நிகழ்ச்சிகளை சிறப்பாக செஞ்சு தருவீங்க. மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவாங்க. உடல்நலில் தனி கவனம் செலுத்தி உடலை பாதுகாத்துக்கிருவீங்க. நீண்ட நாட்களாக வரவிருந்த பணம் வந்து சேரும். சந்திராஷ்டம நாட்கள் 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:52 முதல் 5/6/2024 புதன் அதிகாலை 4:02 மணி வரை இருக்குது. 30/6/2024 ஞாயிறு காலை 9:10 மணி முதல் 2/7/2024 செவ்வாய் பகல் 12:15 மணி வரை இருக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள், வெண்மை. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, தென்மேற்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வியாழன், திங்கள். இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியருக்கு சிவப்பு நிற பூ வச்சு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா சகல தடைகள் எல்லாம் நீங்கும். ஜூன் மாதத்தில் கன்னிராசி என்பவர்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி பெற முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் செயல்பாடுகளால் நீங்கள் பெயரையும் புகழையும் அடையலாம். நீங்கள் மற்றவங்கள ஆதரிக்கலாம். பொது சேவை நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் பெருகுது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாதம். சிலர் அரசு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று உங்கள் கனவை நனவாக்குவீங்க. கனவு வேலை அமையுது. தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்காக நீண்ட பயணங்கள் இருக்குது. ஆன்மீக செயல்பாடுகள் மன அமைதியை தருது. உங்கள் ஆன்மீக வழிபாடுகளின் ஆசீர்வாதங்களை பெறலாம். உங்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். இருந்தாலும் செலவுகள் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை அதிகரிக்க கடினமாக இருக்குது. உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படுது. தவறான புரிதல்கள் ஏற்படுது. முதலீடுகள் மூலம் நிதி இழப்புகள் ஏற்படுது. அதனை தள்ளி போடுறது நல்லது. தாயின் உடல்நிலையில் அக்கறை காட்டணும். திருமண வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல மாதம். காதல் உறவுகளுக்கு ஜூன் ஒரு நல்ல மாதம். உங்கள் அன்புக்குரியவர் மூலம் சில செலவுகள் ஏற்படுது. அவங்களுக்கு உதவ நீங்கள் கடன் வாங்கலாம். உங்கள் காதல் உறவுகளை எதிர்க்கும் நபர்களால் சட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் அன்புக்குரியவருடன் சமூக சேவை நடவடிக்கைகளில் பங்கேற்பது நல்லது. காதல் உறவுகளில் உள்ள சிக்கல்களை குறைக்க உதவுது. ஒற்றையர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல நேரம். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை மூலம் உங்கள் எதிரிகளை நீங்கள் தோற்கடிக்கலாம். அன்புக்குரியவருடன் மகிழ்ச்சி சாத்தியமாகும். நீங்கள் இப்போ உங்கள் துணையுடன் திருமணம் செஞ்சுக்கலாம். பிரிந்திருந்தவர்கள் உங்கள் துணையுடன் இணையும் வாய்ப்புகள் உண்டாகும்.
கருப்பண்ணசாமியை வழிபடுவதால் அன்பு உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். திருமண நல்லிணக்கத்திற்காக தெய்வீக நுட்பம் சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதம் கடந்த காலத்தில் செஞ்ச முயற்சிகளுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் நீண்டகால ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றலாம். இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கலாம். உங்கள் சேமிப்பையும் செல்வத்தையும் வச்சிருப்பது கடினமாக இருக்கும். முதலீடுகள் தொடர்பான செயல்பாடுகள் இழப்புகளையும் சிரமங்களையும் கொண்டு வரும். வீடு மனை வாகனம் இதெல்லாம் தள்ளி போடணும். பிள்ளைகளின் மேற்படிப்புக்கும் நீண்ட பயணங்களுக்கும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக பணம் செலவழிக்கப்படலாம். லக்ஷ்மி தேவியை வழிபடுறது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லது. நிதி நிலைமையை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் சுக்கிர பூஜை செய்யணும். உயர் பதவிக்கு நீங்கள் பதவி உயர்வு பெறலாம். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலம் உங்கள் நோக்கங்களை அடையலாம். பெயரையும் புகழையும் பெறலாம். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தலைமை பொறுப்புகள் நல்லா இருக்குது. உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் நீங்கள் உருவாக்கலாம். மேலும் வெற்றிக்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்கலாம். உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவை பெறலாம். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் குழுப்பணி உங்கள் வளர்ச்சிக்கு உதவுது. கூட்டாண்மை மூலம் தொழில் வளர்ச்சிக்கு ஜூன் மாதம் நல்லது. கூட்டாளிகளின் ஆதரவு வணிகத்தின் மூலம் லாபத்தை அதிகரிக்க உதவுது. பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளுடன் தொடர்புடைய வணிகங்கள் செழித்து பெரிய வருமானத்தை கொண்டு வரலாம். உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த புதிய இடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் வளர்ச்சிக்கு நல்ல உறவுகள் உருவாகலாம். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் நஷ்டத்திற்கு வழிவகுக்கும். கூட்டாளிகள் முடிவுகளை எடுப்பாங்க. இது தவறான முடிவுகளை எடுப்பதையும் நிதி இழப்புகளையும் தவிர்க்க உதவுது. நீங்கள் முனிவர்களை வழிபடுறதுனால தொழிலில் ஏற்படும் நஷ்டங்களை தவிர்க்கலாம். உங்கள் தொழில் மேம்பட தெய்வீக நுட்பம் வியாழ பகவானுக்கு பூஜை செய்யணும். உடல்நலத்தை பொறுத்தவரை கணுக்கால் கால் தூசி ஒவ்வாமை மற்றும் சுவாசம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஜூன் ஒரு நல்ல மாதம். வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்ளணும். நல்ல ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் வழிமுறைகளை பின்பற்றணும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் பாடுபடணும். மேலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுது. மனக்கவலைகள் இருக்குது. அதனால் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறணும். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் மெர்க்குரி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதத்தில் நீங்கள் புதிய மொழிகளை கற்றுக்கிருவீங்க. மேலும் உங்கள் திறன் மேம்பாட்டிற்காக புதிய படிப்புகளில் சேருவீங்க. நீங்கள் 50% உதவித்தொகையுடன் ஒரு தனியார் நிறுவனத்தில் சேருவீங்க. நுழைவுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுறது இப்போ எளிதாக இருக்கும். படிப்பில் தற்காலிக பலன் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களின் உதவியால் அதை சமாளிக்க முடியும். உறவினர்கள் மற்றும் மேலதிகாரிகளும் சரியான முடிவுகளை எடுக்க உதவி செய்வாங்க. கல்வி முன்னேற்றத்திற்கான சரியான திட்டங்களை உருவாக்குவதை உறுதிப்படுத்திக்கிறங்க. கல்வியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த ஹைக்ரீவருக்கு பூஜை செய்யணும். கன்னிராசி என்பவர்களுக்கு உகந்த தேதிகள் 5, 6, 10, 11, 17, 18, 19, 22, 23 மற்றும் 24, 25. கன்னிராசிக்கு சாதகமற்ற தேதிகள் 3, 4, 12, 13, 14, 15, 16, 26, 27 மற்றும் 30. கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி என்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் வாழ்க்கையில் புதிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். மாத தொடக்கத்தில் உங்களின் பொறுப்புகள் நிறைவேற்ற முடியும். பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய பதவி உயர்வாக அது இருக்கும். வேலை இல்லாட்டி நல்ல வேலை அமையும். சிலர் பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்க அதிக பணம் செலவு செய்வீங்க. உங்களின் வருமான வாய்ப்புகளும் அதிகரிக்க போகுது. வெளிநாடு தொடர்பான தொழில் செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை பெறலாம். நண்பர்களின் முழு ஆதரவு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. திருமண முயற்சியில் இருந்தீங்கன்னா நல்ல தருணம்னே சொல்லலாம். சுப நிகழ்வுகள் நடக்கும். காதல் விஷயத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேணாம். முடிவுகளை நிதானமாக எடுக்கணும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. இதுவரை அந்த பதிவில் கன்னிராசி என்பவர்களுக்கான ஜூன் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.